கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தம் சகல பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை இவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் வாதை அணுகுவதில்லை. இரத்தம் பூசப்படாத ஒவ்வொரு எகிப்தியரின் வீட்டிலும் முதல் பேரான பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிந்ததே. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பெற்றது. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் மேல் இயேசுவின் இரத்தத்தை பூசும்போது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91:10 வாசிக்கிறோம். எகிப்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நடுராத்திரியில் கூக்குரல் உண்டானது. ஆனால் இரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலருடைய வீடுகளில் கூக்குரல் உண்டாகவில்லை. பிரியமானவர்களே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 400 வருஷமாக இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆனால் இரத்தம் பூசப்பட்ட அன்று ராத்திரிலேயே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவம், சாபம், உலக சிநேகம், கடன் பிரச்சனை போன்றவற்றினால் அடிமைப்பட்டு கிடக்கின்றீர்களா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என ஏங்குகிறீர்களா? இயேசுவின் இரத்தம் சகல பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை இவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றே நாம் இரத்தத்தினால் கழுவ ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றே ஒரு விடுதலையை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தை நீங்கள் நித்தமும் உங்கள் வீடுகளிலே பூச வேண்டும். அவருடைய இரத்தத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் பூசுகிற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்களை வாதை அணுக முடியாது, பிசாசுகள் நெருங்க முடியாது, இருள் உங்கள் பக்கமே வர முடியாது. காரணம், அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவ்வளவு பெரியது. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தத்தை குறித்து பேசுகிற பொழுது பிசாசானவன் நடுங்குகிறான். இயேசுவின் இரத்தத்தை வைத்து நாம் பேசுகிற பொழுது பாதாளம் நடுங்குகிறது. காரணம், அவருடைய இரத்தம் வல்லமை மிகுந்தது. நாம் பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்திற்கு பிசாசானவன் பயப்படுவான். அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பிதாவுக்கு முன்பதாக நம்மை நீதிமானாய் மாற்றி அது காண்பிக்கிறது. ஆக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவருடைய இரத்தத்தை குறித்து இந்த நாளில் நீங்கள் அதிகமாக தியானியுங்கள். உங்கள் குடும்பத்தில் பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிப்பட்டவர்கள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், குடும்பத்திலே உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் எதற்கெடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை தியானித்து நீங்கள் தினமும் ஜெபிக்கிற ஜெபத்தோடு இதை இணைத்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே மிகப்பெரிய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிச்சயமாகவே உங்களை பாதுகாக்கும் இரத்தமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா.
கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் பரலோக தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் தேவன் அப்பா. நீங்கள் 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர். ஓயாமல் தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். உம்முடைய நாமம் வல்லமை மிகுந்தது. உம்முடைய நாமத்திற்கு பிசாசுகள் நடுங்குகின்றன. உம்முடைய நாமத்தை பேசுகிற பொழுது அப்பா அங்கே சமாதானம் உண்டாகிறது. உம்முடைய நாமத்தை பேசுகிற பொழுது வியாதிகள் சுகமடைகின்றன. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணவும், எல்லா முழங்கால்களும் முடங்கவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. அப்படிப்பட்ட உன்னதமான என் ஆண்டவராகிய இயேசு நீர் இந்த பூமிக்கு வந்து அப்பா உம்முடைய சொந்த இரத்தத்தை நீர் சிந்தினீர். எங்களை மீட்கும்படி, எங்களை விடுதலையாக்கும்படி, எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினையை நீர் சுமந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. 500 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அப்பா வாக்குரைக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட, தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு நீர் உம்முடைய சிலுவை பாடுகளை அமராஜா இயேசுவே நாங்கள் தியானித்து அதை யோசித்து நாங்கள் பிரமிப்பு அடைகிறோம் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் அப்பா உம்முடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த நாளில் வெளிப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே அப்பா இந்த வார்த்தையானது காதுகள் வழியாக அப்பா சரீரத்துக்குள் மறைந்திருக்கிற அசுத்த கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாக நீக்கி போடத்தக்கதாக உம்முடைய மகிமை இந்த நாளிலே விளங்கட்டும். என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத தயவும் கிருபையும் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இந்த ஜபத்தை தொடர்ந்து கேட்டு வந்து எத்தனையோ ஜனங்களை அப்பா நீர் விடுதலையாக்கி இருக்கிறீரப்பா. அமராஜா இயேசுவே, அதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தொடர்ந்து இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா இந்த நாளிலும் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா இப்பொழுதே உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமே. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். ஏவல் பிசாசுகள், இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள், எல்லா தன்மைகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது வெளிப்படுவதாக. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது உன்மேல் இறங்கும். உன்னை முற்றிலுமாக என் ஆவியானுடைய அக்கினி உன்னை பட்சிக்கும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தேவ மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ராஜ்யத்தின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எல்லா சாபங்களும் நீக்கப்பட்டு போவதாக. இதுவரை தொடர்ந்து வந்த ஹல்லேலூயா இயேசப்பா ஜென்ம பாவங்கள், சுபாவங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் அப்பா, முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் இப்பொழுது தெளிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் தேவன் நீர் சுவாமி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர் என் ஆண்டவர். அமராஜா இயேசுவே, பெருமை கொள்ளுகிறவர்களை நீர் கீழே தள்ளுகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பெருமை கொண்ட பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேற கடவுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
அப்பா இதை கேட்கிற பொழுதே அப்பா, ஒரு சகோதரியுடைய சரீரத்தில் கிரியை செய்யக்கூடிய அசுத்த ஆவிகள், வயிற்று பகுதியிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, மகளை விட்டு நீ வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். இரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த சத்தம் என் தேவனுடைய சத்தமாக இருக்கட்டும். நான் பேசும் வார்த்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய வார்த்தையாக இருப்பதாக. அவர் பேசின பொழுது பிசாசுகள் நடுங்கினது. அவரிடத்தில் வேண்டிக் கொண்டது, என்னை விடும் என்று சொல்லி. தாவீதின் குமாரனே, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பிசாசுகள் அலறின. ஹல்லேலூயா. மனுஷர்களை பிடித்த பிசாசுகள், அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிசாசுகள், கட்டி வைத்திருந்த பிசாசுகள், கல்லறையில் கிடக்க வைத்த பிசாசுகள், ஊமை பிசாசுகள், செவிட்டு பிசாசுகள், குருட்டு பிசாசுகள் எல்லாம் என் இயேசுவை பார்த்த பொழுது, அவர் பேசின பொழுதும் விலகி ஓடினது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே வல்லமைகள் வெளிப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ராஜா, அற்புத சுகம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். ராஜா, உம்முடைய பிள்ளைகள் மேல் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். மனம் திரும்பி, நான் இனி என் இயேசுவுக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ்வேன். என் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். நான் அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்வேன். என் பாவங்களை எல்லாம் நான் விட்டு விலகுவேன் என்று மனம் திரும்பி இயேசுவே இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அப்பா, நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், பேயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், சத்துருவின் கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். மனுஷர்களிடத்திலே, மனுஷிக ஆவிகளிடத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அப்பா. அமராஜேசுவே, இப்பொழுதே தேவ மகிமை வெளிப்படட்டும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்த என் ஆண்டவர் அப்பா. எஸ் அப்பா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் இப்பொழுது என் ஆண்டவராக இயேசு நீரே திறவுகளை உடையவராக இருக்கிறீர். உம்முடைய வல்லமை மிகப்பெரியது ராஜா. எஸ்டர்டே சத்துருவை நீர் முறியடித்தீர், அவன் கிரியைகளை நீர் ஒன்றுமில்லாமல் மாற்றினீர். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேற கடவுது. பிள்ளைகளை சுற்றிலும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ராஜா, வேலி அடைக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த வயசுல ராஜா, வாலிப பிள்ளைகளுடைய இந்த வயதில் இயேசுவை அவர்களை அலைக்கழிக்க நினைக்கிற பிசாசுகள், அவர்களை கெட்ட பாதைகளை அப்பா வழிநடத்த நினைக்கிற சத்துருவின் தந்திரங்கள் இனி பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி பலிக்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொல்லுகிற திருமண தடை இப்பொழுது மாறுகிறது என்று சொல்ல சொல். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். திருமண தடைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. தாமதம், ஆண்டவர் சொல்லுகிறார், மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு இந்த இயேசுவை நீ நம்பு. ஏற்ற துணையை தரும் என் தேவன். மகத்துவம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. சத்துருவின் கிரியைகளை நீர் சிதறடிக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த ஜெபத்தில் அப்பா கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. அமராஜா இயேசப்பா, உம்முடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படுவதாக ராஜா. அமராஜா இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நான் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். உம்முடைய ரத்தம் அந்த பிள்ளைகள் மேலே அப்பா இப்பொழுது தெளிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கழுவட்டும். பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுது. சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுது.
ஒரு புது பலன் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஒரு புதிய பலத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக சுவாமி. எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த பாகங்கள் பழுதடைந்து இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் அப்பா பலவீனமாக இருக்கிறதோ, சரீரத்தில் எந்தெந்த இடங்கள் மரித்து போய் இருக்கிறதோ, அந்த இடத்துல இப்பொழுது ஒரு புதிய ஜீவன் இறங்கட்டும். மருத்துவர்களால் கூடாது, என் தேவனால் கூடும். மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். அப்பா நீர் பரம வைத்தியர். ஹல்லேலூயா. எங்களை சுகமாக்குகிறவர், எங்கள் எபினேசர். ராஜா உமக்கு நன்றி அப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்தும் தெய்வமே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறீர். நன்றி. கடன் பாரங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. புதிய வழிகளை, புதிய வாசல்களை நீர் திறப்பீராக ராஜா. கோர்ட்டு காரியங்கள், கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஹல்லேலூயா இயேசப்பா ஒரு முடிவுக்கு நீர் கொண்டு வருவீர். சமாதானமான முடிவை நீர் கொடுப்பீரா ராஜா. ஆமா ராஜா, உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் வெக்கப்பட்டு போக விடுவதே இல்லை. ஆமா ராஜா இயேசுவே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீடு கட்டுகிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகத்துவம் உள்ள தெய்வமே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்ட முடியாத வீடுகள் இப்பொழுது கட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, உம்முடைய கரம் இப்பொழுது வெளிப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் உண்டாகட்டும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வருமானங்கள் இல்லை. வீட்டில் எதுவுமே காசு பணம் எதுவுமே இல்லாமல் போய்விடுகிறது. பொத்தல் பையில் போடப்பட்ட பணத்தை போல நாங்கள் சம்பாதிக்கும் வருமானங்கள் எல்லாம் எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியலை என்று அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கைகளில் பணம் தங்காதபடி கிரியை செய்யக்கூடிய பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது துரத்துகிறேன் அப்பா. இப்பொழுதே பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் சுவாமி. வெறுமையான வலையை வீசி ஒன்றும் அகப்படாமல் வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவை நீர் சந்தித்தீர் ராஜா. வலை கிழியத்தக்கதான அப்பா திரளான மீன்கள் அவனுக்கு கிடைத்தது. ஆசீர்வாதத்தை நீர் அப்படி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. இந்த நேரத்திலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா வழிந்து நிரம்பக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகள் மேல் அப்பா உண்டாகட்டும் அப்பா. தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இப்பொழுதே மருத்துவமனையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகத்தை நீர் தருவீராக ராஜா. இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. வெளி தேசத்திலிருந்து வேலை பார்த்து அப்பா கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா இயேசுவே, வேலை பார்க்குற இடத்துல எஜமான்களுடைய கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. நெருக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. மனம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. தன் குடும்ப உறவுகளை விட்டு விட்டு அப்பா அவர்களுக்காக வருமானங்களை பார்க்க வேண்டும் என்று வெகு தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். கூடவே நீர் இருந்து அவர்களை நடத்துவீராக. அவர்களை மாத்திரமல்ல அவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாப்பீராக ராஜா. மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆளுகை செய்யும் என் ஆண்டோடைய கரம் இந்த நாளிலே இறங்கட்டும் ஏசப்பா. உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் வெளிப்படுவதற்காக நன்றி. எங்கள் இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா தேசத்தில் காணக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளும் அப்பா, கொலை, கொள்ளை, திருட்டு இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் சுவாமி. இந்தியா தேசம் முழுவதுமாக என் ஆண்டவரை அறிகிற அறிவு உண்டாகட்டும். ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் எங்கள் தேசத்துக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. ஆமா ராஜா இயேசுவே, நாட்கள் மிக குறைவு இயேசப்பா. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. திரளான ஜனங்களை நீர் எழுப்புவீராக ராஜா. உமக்கென்று ஊழியம் செய்ய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அநேக ஜனங்களை நீர் எழுப்புவீராக சுவாமி. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா சந்தோஷம் உள்ள, சமாதானம் உள்ள நாளாக இருக்கட்டும். எல்லா பொல்லாப்புக்கும் இந்த நாளில் நீர் விலக்கி பாதுகாப்பீராக. இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக ராஜா, ஊற்றுவீராக.
புதிய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி. அற்பமான எங்களை கொண்டு நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கரங்களிலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன். தேவ சமாதானம், உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இந்த நாளில் அப்பா ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதே ஒவ்வொரு வீடுகளின் மேலும் தெளிக்கப்படட்டும், நிலைக்கால்களில் பூசப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அச்சாரம், பரிசுத்த ஆவியானுடைய இந்த அடையாளம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் போடப்படட்டும் சுவாமி. எஸ்டடி அப்பா, அவனுடைய பிள்ளைகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தை பாதுகாக்க தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக தந்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்தலும் பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி திகைத்துக் கொண்டு